கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம் ஆயில். ஓகேங்களா? அதிகமாக ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம இந்த கேப்பை போட்டு டைட் பண்ணுவோம் சரிங்களா? இதை போட்டு டைட் பண்ணும்போது அதை மூடுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்படி போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதே ஒரு ப்ரெஷராக இருக்கும். இப்போ நம்ம பம்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு ப்ரெஷர் ஏற்கனவே இருக்கும் ரைட்டுங்களா? அமுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அமுக்கும் போது இது வழியாக போயிட்டு இதில் ஆயில் வந்து சீக்கிரம் போய் அந்த பிஸ்டன் சீக்கிரம் தள்ளும். இப்போ கவனிங்க, இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த பிஸ்டன் மூவ் ஆகும் பாருங்கள் தெரியுங்களா? ஆக்சுவலாக அப்படி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் பம்ப் பண்ண அவசியம் இருக்காது. இப்போ பார்த்துட்டே இருக்கீங்க தெரியுதுங்களா? அந்த பிஸ்டன் வந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட இதை பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதான் சிம்பிள், வேலை முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் சுற்ற விட்டு பிரேக் பிடிக்கலான்னு பார்க்க போகிறோங்க. ட்ரை பண்ணுவோமா? பிரேக் பிடிக்குதுங்க, சக்ஸஸ் முடிஞ்சு.